தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரத்தில் வீட்டின் குளியலறையில் உடலில் காயங்களுடன் பெண் உயிரிழந்து கிடந்த நிலையில் கழுத்து மற்றும் தலையில் காயம் இருந்ததாகவும் அவர் அணிந்திருந்த 2 தங்கச் செயின்கள் காணவில்லை எனவும் உறவினர்கள் தெரிவித்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கையை பிடிச்சி வெளியே இழுத்து பார்க்கணுன்னா அவங்க தலை எல்லாமே அடிபட்டு ரத்த குறையாக இருந்ததை பார்த்தோன்னே நாங்கள் தூக்கும்போது ஆள் இறந்து தான் இருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியும். இன்னும் நேற்று நான் பார்த்துருக்கும் போதெல்லாம் எப்போவுமே அவங்க 2 செயின் போட்டுருப்பாங்க. இன்றைக்கி நான் காலையில் கழுத்தில் அவங்கள கையை பிடிச்சி வெளியே எடுத்து பார்க்கும்போது செயின் எதுவுமே இல்லை. ஆனால் கழுத்தில் இந்த இடத்துல ஒரு கம்பி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ரத்த காயங்கள் இருந்துச்சு, மூக்கிலையும் இருந்துச்சு, நான் தலையிலையுமே ரத்த காயம் இருந்துச்சு. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஐயனார். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? நிச்சயமாக கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரம் கிராமத்தில் வீட்டில் பாத்ரூமில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண் சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயங்கண்ணு. இவரது மனைவி முருகச்செல்வி. கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். வழக்கமாக அதிகாலையில் மார்கழி மாதம் கோவிலுக்கு பூஜைக்காக 4 மணிக்கு செல்வது வழக்கமாக கோவிலுக்கு செல்லவில்லை என்பதால் அக்கம் பகுதியில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது பாத்ரூமில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் முருகச்செல்வியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் தற்பொழுது தென்காசி ஏடிஎஸ்பி சங்கர், புளியங்குடி டிஎஸ்பி மீனாட்சிநாதன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமாக முருகச்செல்வி அணிந்திருந்த தங்க நகைகள் காணாமல் போயிருந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவர் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் இருந்ததாலும் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. வீட்டில் பாத்ரூமில் பெண் சடலம் கிடந்த சம்பவம் அருணாச்சலபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.